உறவுகளுக்கு அன்பானவன். இதுல இருந்து பார்க்கும்போது பாருங்க அவ்வளவு அழகா இருக்குண்டு. உடல் பாருங்க எப்படி இருக்குண்டு. முன்னுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்க. எத்தனை அடி என்ன? 5 அடி உயரம். மாபிள் வந்து பதிச்சு ஒரு அவுட் கோல் உண்டு. இது கொஞ்சம் வித்தியாசமான மாபிள், நல்லா இருக்கு, ஏனா இருக்காது. இதுல ஏதாவது ஒரு படி ஒன்று பிரிஞ்சு போகுது. கூரை போட்டிருக்குது, நல்லா இருக்கும். சுற்றி வர வீடுகள் இருக்குது பாருங்க. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு லக்ஸரி வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கே வந்து பாருங்க கருப்பு கலரில் ஒரு அழகான டிசைனில் இந்த கேட் வந்து சுற்றி வர வந்து மதில் வந்து கட்டியிருக்காங்க, மதிலாக கட்டியிருக்காங்க. உள்ளே போய் அமைப்பை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர மதிலால் கட்டியிருக்காங்க பாருங்க. இதான் அந்த வீடு. உள்ளுக்க போய் வீட்டோட அமைப்புகளை நாங்கள் பார்ப்போம். வித்தியாசமான முறையில் பிளான் பண்ணி இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறார் உண்மையாலுமே. இதால ஒரு நாய்க்கூட்டுக்கு கட்டி அப்படியே குறையா இருக்கு அந்த கட்டு. இதுல இருந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட உடல் பாருங்க எப்படி இருக்கு. அந்த முன்னுக்கு அந்த ஒர்க்குகள் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா அழகா. கொங்கிரீட்லேயே போட்டீங்களா? கொங்கிரீட்லேயே இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கார். நல்ல ஒர்க் உண்டு, ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்களா. இந்த முன் துண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொன்று பார்ப்போம், ஒவ்வொரு அமைப்புகளாக பார்ப்போமே. அத்திவாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமாக தான் போட்டிருக்காரு பாருங்க. எத்தனை அடி என்ன? 5 அடி உயரம் போட்டிருக்கோம். 5 அடி என்ன? கிட்டத்தட்ட 5 அடி உயரத்தில் அத்திவாரம் போட்டிருக்கேன். இதை வந்து பாருங்க இதில் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்குது. இது வந்து என்ன ஒரு அவுட் கோல் உண்டு. எல் வடிவத்தில் வருது. எல் வடிவத்தில் வருது. உள்ளே போனோம்டா இது வந்து ஒரு பெரிய ஹோல் உண்டு. இவ்வளவு பெரிய ஹோல் உண்டு பாருங்க. இதுவும் எல் ஹோல் தான். இதுவும் வந்து எல் ஹோல் தான். இந்த துண்டு மட்டும் கூரை வரும் மேல நல்ல மாடலா அந்த டிசைன் பண்ணி செய்திருக்கிறாங்க. அந்த கூரையை பாருங்க. அப்படியே இஞ்சால வந்து கிச்சன் இருக்குது. நல்ல பெரிய கிச்சன், ஒரு 10 பேர் ஒன்றா இருந்து சமைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பிளான் பண்ணி நல்ல பெருசாக கட்டியிருக்காரு. இஞ்சால ஒரு வாசல் ஒன்று இருக்குது கிச்சன் பக்கத்தால் வெளியேறக்கூடிய மாதிரி. சுற்றி வர வீடுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்படியே போனோம்டா ரூமோட பார்ப்போம். இங்கால ரூம் இருக்குது. என்ன இது மாடலுக்கு சொன்னீங்கன்னா என்னது? அலமாரி. எது? உடுப்பு வைக்கிற அலமாரிக்குரிய ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறார். ரூமுக்கு போகிறதுக்கு முதலே இப்படியே பார்த்தோம்னா இஞ்சால இதான் ரூம். இந்த சைட்டும் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்கு. அதாவது முன் துண்டும் பின் துண்டும் ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணி தான் கட்டியிருக்கிறேன். நடுவில் மட்டும் ஒரு துண்டு வந்து ஹோல் வரும், அது வந்து கூரை வரும். இங்கே பாருங்க அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு பாருங்க. அட்டாச் பாத்ரூம் ஒவ்வொரு ரூமுக்கும் கட்டியிருக்கிறார். நல்ல அழகான முறையில் சுவருக்கெல்லாம் மாபிள் வந்து பதிச்சு, கீழையும் வந்து மாபிள் பதிச்சு சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. அப்படியே நாங்கள் போனோம்னா அடுத்த ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த ரூமுக்கும் இங்கால அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. அதுவும் அதே மாடலில் தான் நல்ல அழகாக இருக்கு பாருங்க.
அப்படியே வந்தால் இங்கேயால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது, 3வது ரூம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இடுப்புகள் வைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு ரூம் ஒன்று உள்ளுக்குள்ள வந்து சின்னதாக கட்டியிருக்கிறார் பாருங்க. நல்ல பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காரு ஆள். அதே மாதிரி இந்த ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான மாவல், நல்லா இருக்கு பார்க்க. நல்ல அழகாக இருக்குது வீட்டோட மாடல். அதே மாதிரி மேலேயும் வந்து மாடி இருக்குது, மேலேயும் ரூமுகள் கட்டக்கூடிய மாதிரி அமைப்பெல்லாம் கட்டியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த துண்டு அந்த ரூமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணியிருக்கார். இந்த ரூமை விட்டு மற்ற இந்த ரூம் என்ன 2 ரூம் ஃபுல்லாக 2 ரூம் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்டு வந்து கூரை தான் போட்டிருக்கு மேலே. அதே மாதிரி முன் துண்டு ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கேன். முன்னுக்கும் பின்னுக்கும் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி நடுவில் வந்து கூரை போட்டிருக்காரு. நல்ல டிசைனாக இருக்காது. இதில் இருந்து பார்க்கும்போது பாருங்க அவ்வளவு அழகாக இருக்குண்டு வீட்டோட அந்த அமைப்பு. வாசல்ல 2 கதைக்கிறீங்க. நான் இப்போ 2 கதைச்சு கொண்டிருக்கிறது ஹோல். இப்போ வீட்டினுடைய ஹோலோட வாசல்ல இருந்தால் அப்போ உங்களுக்கு இதை காட்டி கொண்டிருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல கம்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு 12 mm கம்பி போட்டு கல்லும் வந்து அரிஞ்சு கட்டியிருக்காரு. கல் அரைஞ்சானீங்கன்னா கொங்கிரீட் கல் வந்து அரிஞ்சு கட்டியிருக்காருங்க கையால். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கை வந்து பார்த்து கட்டியிருக்கிறார். மழையா இருக்கு, போயிட்டு வர்றீங்களா? டக்குன்னு எடுப்போம். இப்படியே படி போகுது. இதில் பாருங்க, படியில் வந்து இஞ்சால ஒரு படி ஒன்று பிரிஞ்சு போகுது. அதே மாதிரி இஞ்சால வந்து ஒரு படி ஒன்று பிரிஞ்சு போகுது. நாங்கள் இஞ்சால போனோம்டா இது நான் சொன்ன அந்த முன் துண்டு ஃப்ளாட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் தானே, அந்த துண்டு தான் இது. இது நடுப்பகுதி வந்து கூரை போட்டிருக்குது. நல்லா இருக்குது. நல்ல டிசைன் பண்ணி இந்த கூரை வந்து போட்டிருக்காரு பாருங்கள். இது ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்காரு பாருங்கள். பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காரு உண்மையாலுமே. இப்போத்திய சுச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுறதுனாலே மேக்ஸிமம் ஒரு 2 கோடி ரூபா வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர வீடுகள் இருக்குது பாருங்கள். இஞ்சாலையும் வீடுகள் இருக்குது பாருங்கள். அங்கால அப்படி எல்லாம் ஃபுல்லாக வீடு இருக்குது. நல்ல அமைதியான ஒரு சூழல் உண்மையாலுமே. மற்றது நல்ல மண் தோட்டங்களுக்கு நல்ல சொட்டான மண் உண்மையாலுமே பாருங்க. ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து பாருங்கள் 2 ரூம் வந்து அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 ரூம் இந்த துண்டுக்கு அடிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்க படியால் போவோம் நாங்கள். இப்போ இந்த பக்க படியால் போனா பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 ரூம் கட்டலாம் பாருங்க. நல்லா இருக்கும் மேலுமே பார்க்குறதுக்கு. இந்த அமைப்பு வித்தியாசமாக இருக்குது. நல்லா ரசித்து பிளான் பண்ணி கட்டியிருக்கிற அண்ணா. இதில் வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அங்காலயம் எல்லாம் சுற்றி வர வீடுகள் இருக்குது. எப்படி பிளான் பாருங்கள். மழை பெஞ்சு கொண்டு இருக்குதுங்க. வீடியோ கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்கும், சமாளித்து பாருங்கள். அப்புறம் நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வெயில் அடிக்கும்போது வேணுமெண்டா ஒருக்கா எடுத்து போடுறேன்னு பாருங்கள். பக்கா பிளான் பண்ணி கட்டியிருக்கார். இந்த காணியோட இந்த வீட்டோட இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா தான் சொல்கிறேன். 2 சொல்லிக்கலாம். உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல லாபம். இப்படி ஒரு வீடு வந்து கட்டுறதுனால இப்போ 2 கோடி ரூபா வேணும். 4 ஏக்கர் காணி இருக்குதுங்க. சுற்றும் மதில் கட்டியிருக்கு. பெரிய கேட் போட்டிருக்குது. உங்களுக்கு உண்மையாலுமே இந்த விலைக்கு இது லாபம்னு தான் நான் சொல்லுவேன். யோசிக்காமல் எடுக்கக்கூடிய அளவுக்கு லாபம். நிறைய வீடுகள் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் உண்மையாலுமே இது நீங்கள் வந்து நல்ல லாபம் தான். மிச்ச வேலைகள் கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டி இருக்குது. கதவுகள் போட்டால் செய்யணும். கதவு போட்டு நிலத்துக்கு மாவுள் பதிச்சு கொஞ்சம் வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 20 ரூபா காணுமே. 20 லட்சம் ரூபா இருந்தால் நீங்கள் மிச்ச வேலையில பார்த்து செய்யலாம்.
வயரெல்லாம் இழுத்தாச்சு இல்லை எல்லாம் உள்ளது அது வேற வயரெல்லாம் இழுத்தாச்சு சுவிட்சுகள் போட்டாச்சு சுவிட்சுகள் எல்லாம் போட்டுட்டு கதவுகள் போட்டு மாவுள நிலத்துக்கு மாவுளெல்லாம் போட்டால் சரி அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்குது வீடு விலை வந்து 2 கோடி தான் சொல்கிறார் இந்த வீடு கட்டுறதுனால 2 கோடி ரூபா கண்டிப்பாக தேவை நீ காணி 4 ஏக்கர் சுற்று வர மதில் இருக்குது உனக்கு கேட்டெல்லாம் பெரிய கேட்டெல்லாம் போட்டிருக்கார் பாருங்கள் இதில் நின்று பார்த்தா ரூம் அதில் 3 ரூம் இருக்குது ஒரு ரூமும் தெரியாது அதில் ஒரு சின்ன ஒரு வாசல் ஒன்று இருக்குது பெரிய வாசல் ஒன்று அதுக்கால போனால் தான் அந்த 3 ரூமும் தெரியும் பாருங்க அவ்வளோ பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்காரு ஒரு நல்ல விலை உண்டு யோசிக்க தேவையில்லை நீங்கள் நேராக வந்து காணியை பார்த்துட்டு உரிமையாளருடைய கதைக்கலாம் நான் இதில் கண்டக்ட் நம்பர் தாரேன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டிக்கொண்டு வந்து நேராக காட்டி நாங்கள் மேற்கொண்டு விஷயங்களை கதைச்சு கொள்வோம் சரி உறவுகளே இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்